நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது. காரணம் என்னன்னா, 3ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அற்புதமாக சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். மொத்தமே 9 கிரகங்களில் 2 தான் ஒளி மிகுந்த கிரகங்கள். ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். இப்போ இரவல வெளிச்சம் தரக்கூடியது சந்திரன். அப்பேற்பட்ட சந்திரனுடைய வீட்டில் அமையக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் ஆகியனால இந்த சூரியனுடைய அமைப்பு பொதுவாகவே நீங்கள் வேணால் ஒரு கால்குலேஷன் எடுத்து பாருங்கள். மிதுன ராசி என்பர்களே, இது நாள் வரை மற்ற மாதங்களை விட இந்த ஆடி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் வருமானம் கூடியிருக்கும். இந்த ஆடி மாதம் 30 நாளும் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரமாறாரு, அஸ்தங்கமாறாரு. இன்னும் சொல்லப்போனால் பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, எப்படி பணம் வரும் சார்? உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். 3ஆம் அதிபதியாக இருக்கும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 2இல் இருப்பது சிறப்பு. நெருங்கிய நண்பரோடு சேர்ந்திருக்கிறார். அங்கே போய் புதன் சனி தொடர்பு. இங்கே புதனும் வக்ரம், அங்கே சனியும் வக்ரம். அப்போ சனி புதன் இருவரும் வக்ரமான காரணத்தினால் நிச்சயமாக அங்கே பணவரவு தனவரவு இருக்கும். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. வழிபாடுகள், அன்னை வாராகி வழிபாடு செய்வீர்களே, ஆனால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய கேள்வி என்ன என்பதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.